டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது வரைக்கும் நம்ம பஜ்ஜியில் எத்தனையோ வெரைட்டிஸில் செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இதே மாதிரி தான் செய்வீங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுவும் நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு செம்மையாக செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பவுலில் இன்றைக்கி ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா குழைவாக வெந்துடணும். அதாவது நல்லா நைஸாக நம்ம மசிச்சு எடுக்கிற அளவுக்கு நமக்கு நல்லா வெந்துடணும். இப்போ 3 உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 300 கிராம் எடுத்து நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லா மசிச்சுக்கிடலாம். உருளைக்கிழங்கு வந்து எந்த அளவுக்கு நைஸாக மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கிறணும். நல்லா வெந்த உருளைக்கிழங்க இது போல் நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. மசிச்சு முடிச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. நம்ம வந்து ரெசிபிகளுக்கு பூராமே வந்து இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். கல் உப்பில் ஒரே தூள் உப்பு, இது இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவு. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இது போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மல்லியில் ஒரு கொத்தை எடுத்து நல்லா பொடுசாக அந்த இலையாக எடுத்து வெட்டி சேர்த்துக்கலாம். புதினா ஒரு 10 இலையை எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரே ஒரு கொத்து எடுத்து அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அந்த உருளைக்கிழங்கோட அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்ம மசாலா வந்து இவ்வளோதான். நம்ம லைட்டாக சிம்பிளான மசாலா தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அதிகம். நல்லா இந்த போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. நைஸாக இருக்கணும் உருளைக்கிழங்கு, அந்த கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி வச்சுருங்க ஒரு உருண்டையாக. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பிரெட் பஜ்ஜி பண்ண போகிறோம். பிரெட் பஜ்ஜி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோமா. இப்போ வந்து பிரெட் வாங்கியிருக்கோம். பிரெட் வந்து இன்றைக்கி நம்ம மில்க் பிரெட் தான் வாங்கியிருக்கோம். இந்த சைஸில் நம்ம ஒரு 200 கிராம் பாக்கெட்டில் தான் வாங்கியிருக்கோம். அந்த பிரெட் வந்து நல்லா நைஸாக இருக்கணும், நல்லா சாஃப்டான பிரெட்டு, மில்க் பிரெட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பாக்கெட்டு 200 கிராம் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இப்போ நம்ம அந்த மேலே உள்ளதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்லைஸை வந்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த பிரெட் ஸ்லைஸில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி கட்டிங் டேபிளில் போட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கிறணும். அது அந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சோம்னா நம்ம கொஞ்சம் அதை நல்லா அமுங்கி கொஞ்சம் அகலம் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம சாஃப்டான ப்ரெட்டு, ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு வாங்கினா தான் நமக்கு இது நல்லாயிருக்கும் மில்க் ப்ரெட்டு. சில நேரங்களில் லோக்கல் கடையில் வாங்கினோம்னா அது கொஞ்சம் விரப்பாக இருக்கும். அந்த மாதிரி விரப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரெசிபி செய்யும்போது நம்ம அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தேய்க்க முடியாது. அதுக்காக நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா மெதுன்னு இருக்கக்கூடிய ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. இப்போ இது போல் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மசாலா நைஸாக இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு நல்லா அப்படி ஒன்று ஓல தடவி கொடுங்க. அதாவது இந்த கார்னரும் மட்டும் விட்டுருங்க. மறுபடி இந்த லேசாக நம்ம வந்து ரோல் பண்ணி ஒட்ட போகிறோம். அதனால் இந்த கார்னரும் அந்த கார்னர் மட்டும் விட்டுட்டு மற்றபடி இங்கே வரைக்கும் நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை பரப்பி கொடுத்துடலாம். பரப்பி கொடுத்துட்டு அப்படியே இந்த கார்னரை எடுத்துகிட்டு ரோலு அப்படியே மெதுவாக ரோல் பண்ணிடுங்க. இதுபோல் நல்லா உடஞ்சிராமல் ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னரை வந்து நம்ம இங்கே மைதா மாவு கொஞ்சமாக போட்டு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பசை மாதிரி இந்த மாதிரி திக்கான பசையாக கரைச்சி வச்சுருக்கோம். அதை லைட்டாக இந்த கார்னரில் வச்சுட்டு ஒட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மைதாவை அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பசை மானிக்கு ஒட்டிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ இது போல் நல்லா ரோல் பண்ணி நல்லா மைதா மாவு வச்சு ஒட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டோட ஸ்லைஸுகளை ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே நல்லா மசாலாவை வச்சு தடவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மைதா பசையை வச்சு நல்லா ஒட்டி ரோல் பண்ணி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். பிரெட் பஜ்ஜிக்கு மாவு கரைக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூனு லைட்டாக போட்டு இது மாதிரி லேசாக கசக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தூள், பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 50 ml மட்டும் சாதாரண தண்ணி சேருங்க. ஒரு 50 ml சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி கொடுத்துருங்க. நமக்கு பெருங்காயத்தூள், இந்த வத்தல் தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கரைச்சி கொடுத்துருங்க. நல்லா இந்த அளவு கரைச்சி கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய்
நம்ம வந்து பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த எண்ணெய். நீங்கள் சுடு எண்ணெய் இல்லை சாதாரண எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே இப்போ இதுக்கு தேவையான மாவு நம்ம சேர்க்க போகிறோம். கடலை மாவு இன்றைக்கி வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 300 கிராம் இருக்கும். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவு, சாதாரணமாக பச்சரிசி மாவு தான், வறுக்காத மாவு. அது ஒரு 1/4 கப் மட்டும் சேர்த்துக்குவோம். ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு 50 சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு, இப்போ வந்து தண்ணி ஆரம்பத்தில் நம்ம அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லூஸ் பண்ணணும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலக்கும் போது மாவு கொஞ்சம் இந்த மாதிரி தான் கெட்டியாக வரும். இந்த மாதிரி கலக்கும் போது தான் நம்ம பஜ்ஜி மாவு வந்து நல்லா உருண்டை கட்டி விடாமல் நைஸாக நம்ம கரைச்சி எடுக்க முடியும். இந்த அளவுக்கு மாவை கெட்டியாக இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ விஸ்க் வச்சு இந்த மாவை பூரா நல்லா லூஸ் பண்ணி நைஸாக கரைச்சிக்கிறோம். இப்போ நமக்கு தண்ணி வந்து 250 ml ஒரு 300 ml தேவைப்பட்டிருக்கு. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருந்தாமல் வடிஞ்சிடக்கூடாது. லேசாக மாவு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளோவாக வர்ற மாதிரி இந்த அளவுக்கு திக்காக கரைச்சிக்கிறணும். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பஜ்ஜி மாவை எடுத்து அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான வாய் அகலமான கொஞ்சம் உயரமான ஒரு டம்ளரு கிளாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நம்ம ஊற்றிடலாம். ஒரு 3/4 வாசிக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் பஜ்ஜி போட போகிறோம். பிரெட் பஜ்ஜி போடுறதுக்கு அந்த பஜ்ஜி முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ நமக்கு கரெக்டான அளவில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்கலாம் சூடு இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். அதே அளவில் மீடியமான அடுப்பில் இருக்கணும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு இந்த கப்பில் ஊற்றி வச்சுருக்கோம். ஊற்றி வச்சுருக்கத இப்போ நம்ம ரோல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அப்படியே ஒரு முக்கு, அதாவது எதுக்காக நம்ம இந்த இதில் ஊற்றி வச்சுருக்கோம்னா அப்படி முக்கி போடுறதுக்காக தான் நம்ம இதில் ஊற்றி வச்சுருக்கோம். அப்படி மெதுவாக எடுத்து லைட்டாக அந்த மாவு ஓரத்தை வலிச்சிட்டு அப்படி மெதுவாக உள்ளே இறக்கிடலாம். எவ்வளவு எண்ணெய் பிடிக்குமோ அந்த சூடுக்கு தக்கனே நம்ம சேர்த்துடலாம். நம்ம ஒரு 4 பீஸ் சேர்த்துருக்கோம். நல்லா அது ஒரு சைடு வந்து வரட்டும். இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லா பக்கமும் திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டு நல்லா ஒன்று போல் வேகட்டும். அங்கிட்டு புரட்டி விட்டு கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பபுள்ஸ் வந்து அந்த பிரெட்டு இருக்கிறனால நமக்கு அந்த லைட்டான பபுள்ஸ் வரதான் செய்யும். நமக்கு அந்த மேமாவு மட்டும் வெந்து ரெடியானால் போதும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு சூப்பரான பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த உள்ள மசாலா, புதினா, மல்லி, அந்த பச்சை மிளகா காரம் செம்மையாக இருக்குது. நீங்களும் ஒரு பிரெட் பஜ்ஜி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நம்ம சொன்ன மெத்தடில் இதையே ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பிரெட் பஜ்ஜி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.